ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ஆலயம் திருச்சி உறையூரில் அமைந்துள்ள பஞ்சபர்ணேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் மூலமாக வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்கி நீங்கள் பலனடையலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழ அரசர் ஒருவர் யானை மேல் உலா வந்த பொழுது யானைக்கு மதம் பிடித்தது. அரசனும் பாகனும் செய்வதறியாது திகைத்தனர். அப்பொழுது கோழி ஒன்று தன் குரலெழுப்பி வந்து பட்டத்து யானையின் மத்தகத்தின் மேல் தன் மூக்கினால் கொத்தியதும் மதம் அடங்கிய யானை பழைய நிலையை அடைந்தது. யானை அடக்கிய கோழி ஒரு வில்வ மரத்தடியில் சென்று மறைந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபொழுது சிவலிங்கம் இருக்க கண்ட மன்னன் சிவனே தன்னையும் மக்களையும் யானையிடம் இருந்து காப்பாற்றியதாக கருதி அவருக்கு கோயில் எழுப்பினான். சிவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர் சூட்டினான். பலம் வாய்ந்தவர்கள் துன்புறுத்தும் பொழுது யானையை கோழி அடக்கியது போல அவர்களை அடக்கும் பலத்தை இத்தலத்து பஞ்சவர்ணேஸ்வரர் தருகிறார். இத்தலத்தில் வழிபடுவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பதால் திருமூக்கீச்சுரம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒருமுறை நாத்திகன் ஒருவன் கோயிலில் தரப்பட்ட திருநீரை அணிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தான். இதற்காக மறுபிறவியில் பன்றியாக பிறந்து சேற்றில் உழன்றான். தன் முந்தைய பிறவி தவறை நினைந்து வருந்தினான். சிவனை வணங்கி இங்குள்ள சிவதீர்த்தத்தில் நீராடி பாவை மோசனம் பெற்றான். இங்குள்ள காந்திமதி அம்மன் நாகலோகத்தில் கண்ணீரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. உறையூர் வந்த பிரம்மா இத்தலத்து சிவனை வணங்கினார். அப்பொழுது சிவன் தன்னிடம் இருந்து பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகைமை ஆகிய 5 நிறங்களை வெளிப்படுத்தினார். பொன் நிறத்திலிருந்து மண்ணும், வெண்மை நிறத்திலிருந்து தண்ணீரும், செம்மையிலிருந்து நெருப்பும், கருமையிலிருந்து காற்றும், புகை நிறத்திலிருந்து ஆகாயமும் வெளிப்படும் என்று அவரிடம் கூறினார். இச்சிவலிங்கம் பிரம்மனுக்கு இவ்வாறு காட்டியதால் இவருக்கு ஐவண்ண பெருமான் என்ற திருநாமமும் உண்டு. ஒவ்வொரு கால பூஜைக்கும் இறைவன் ஒவ்வொரு நிறமாக மாறுவதை நாம் இப்பொழுதும் காணலாம். இந்த உலகில் எந்த இடத்தில் பூஜை செய்தாலும் சிவ தரிசனம் செய்தாலும் அவை அனைத்தும் இங்கு வந்துதான் உறையும் என்பதால் இத்தலம் உறையூர் எனப்பட்டது. நீராக திருவானைக்காவலும், நிலமாக காஞ்சிபுரத்திலும், நெருப்பாக திருவண்ணாமலையிலும், காற்றாக காளஹஸ்தியிலும், ஆகாயமாக சிதம்பரத்திலும் காட்சியளித்து அருள் புரியும் சிவபெருமான் 5 பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் வசிப்பதால் ஊருக்கு உறையூர் என்றும் சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வர் என்றும் பெயர் ஏற்பட்டது. நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்ற இவரை பற்றிய மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்துக்கு வேதம், ஆகமம், புராணங்களில் வல்லவராக விளங்கிய உதங்க முனிவர் என்பவர் தன் மனைவி பிரபையுடன் கங்கையில் நீராடிய பொழுது அவளை ஒரு முதலை இழுத்துச் சென்று சின்னாபின்னப்படுத்தியது. வாழ்வின் நிலையை உணர்ந்த முனிவர் என்றாலும் கூட அவரது மனம் இந்நிகழ்ச்சியால் அலைந்து தத்தளித்தது. மன நிம்மதிக்காக அவர் உறையூர் வந்து சிவனை வழிபட்டார். காலை வழிபாட்டில் ரத்தனலிங்கமாகவும், உச்சிக்கால வழிபாட்டில் ஸ்படிகலிங்கமாகவும், மாலை வழிபாட்டில் பொன்லிங்கமாகவும், முதல் ஜாம வழிபாட்டில் வைரலிங்கமாகவும், அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் சிவன் அவருக்கு காட்சியளித்தார். இதனாலும் அவர் பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்பட்டார். அதனால் அவரது மனம் அடங்கி அமைதியானது. ஞானம் அனுபவம் பெற்று முக்தி அடைந்தார். ஆடி பௌர்ணமியில் உதங்க முனிவருக்கு 5 வண்ணம் காட்டியதாக வரலாறு என்பதால் அன்று இறைவனை தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. பைரவர், சனி பகவான், சூரியன் ஒரே சன்னதியில் வீற்றிருப்பதால் கிரகதோஷ நிவர்த்திக்கு ஏற்ற தலமாகும். தேய்பிரை அஷ்டமி தேதிகளில் பைரவுக்கு அபிஷேகம் நடக்கிறது. உலகில் எவ்விடத்தில் சிவ பூஜை செய்தாலும் இத்தலத்து இறைவனை வந்தடையும் என்பது ஐதீகம். சாபம், பாவம், தோஷம் ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி தருபவராக சுவாமி உள்ளார். இங்கு அம்பாள், காந்திமதி மற்றும் பஞ்சமுக விநாயகரும் தரிசனம் தருகின்றனர். இக்கோயிலின் வரலாற்றுடன் சேவலுக்கு தொடர்பு இருப்பதால் இப்பகுதியினர் சேவலுக்கு மிகுந்த மரியாதை அளித்து வருகின்றனர். எதிரி யானை அளவு பலம் பெற்றிருந்தாலும் இந்த இறைவனின் கருணை இருந்ததால் அவனை வென்றிடலாம். இத்தலம் முருகனை குறித்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார். பிரார்த்தனைகள் என்ன? கார்கோடனாகிய பாம்பும் கருடனும் இங்குள்ள ஈசனை வழிபட்டதால் நமக்கு ஏற்பட்ட எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும். படைப்பின் நாயகன் பிரம்மனே இங்கு வந்து பூஜித்துள்ளதால் நாம் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி பொருள்கள் வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.